பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவ பிரசன்னத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சின்ன கிளாக். கர்த்தர் நல்லவர். நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை, அவர் வேளை, அவர் நேரம், அவர் காலம், நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. இதை ஞாபகப்படுத்தத்தான் இங்கிலீஷில் நாங்கள் ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவோம். God is good. பார்த்தீங்களா, நான் அவருக்கு சொல்லியா கொடுத்தேன். அப்படி சொன்ன உடனே நம்ம எல்லாரும் மனசுலையும் ஒரு சந்தோஷம் வருது. என்னென்னு? God is good all the time. சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியலன்னா கூட நான் சொல்கிறது சொல்லுங்க. All the time. சொல்லுங்க. All the time. All the time. God is good. God is good. All the time. God is good. கர்த்தர் நல்லவர். அந்த நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கெல்லாம் இந்த நாள் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, ஜோசியக்காரங்கிட்ட போகிறது, கிளி ஜோசியக்காரங்கிட்ட போகிறது, எலி ஜோசியம் பார்க்கறது, கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்கறது, இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய நேரம் எல்லா நேரத்திலும் அவர் நல்லவர். God is good all the time. கர்த்தர் நமக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனவே அதை ஞாபகப்படுத்தும் வகையில் தான் இந்த கிளாக். ஜீசஸ் லவ்ஸ். சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் அர்த்தம். இதை பார்க்கும்பொழுது 1 2 3 எல்லாம் இருக்காது. என்னன்னு போட்டிருக்கு? ஜீசஸ் லவ்ஸ். நடுவில் God is good all the time. எனவே இதை உங்கள் சர்ச்சில் அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாஸ்டர் மதன் வந்து இதை பெற்றுக்கொள்வார். எல்லாம் கை தட்டலாமே. தேங்க்யூ. இது இவருக்கு ஒன்று உங்கள் மைண்டில் தோணுதில்லை, எங்களுக்கு இருக்கு. இது ஃப்ரீ, அது துட்டு. எனவே இதை குறித்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பிரதர் எனக்கு வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருங்கன்னாரு. நான் சொன்னேன், என்ன 5 ரூம்லேயும் மாட்ட போகிறோம். ஒரு ரூமில் மாத்திரம் காட் இஸ் குட் இல்லை, எல்லா ரூமுக்கும் காட் இஸ் குட். என் பிள்ளைங்க, என் மருமக எல்லோரும் பார்க்கும்போது காட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே எங்களிடத்தில் சில கிளாக் இருக்கிறது, அதை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அது இல்லாமல் சிலர் சொல்கிறாங்க, மனசில் நினைக்கிறீங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது. அது எனக்கு கேட்டுருச்சு. அதனால் இதோ ஜம்போவும் இருக்குது. இது பெருசாக இருக்குது இல்லையா? ரொம்ப ஹால், லிவிங் ரூம் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டில் யாராவது ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் அவங்க சர்ச்சுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது, அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு போதகர் என்கிட்ட 50 வாங்கி போனார். எதுக்கு? நான் போகிற இடத்துல எல்லாம் என்னுடைய லவ் கிஃப்டாக இதை தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டார். எனவே இப்போ நான் ஆர்டர் சித்தமானால் அடுத்த வாரம் நான் லண்டன் போகிறேன். நானும் போகும்போது எடுத்துக்கிட்டு போகிறேன். எனவே இதுவும் அதே தான். காட் இஸ் குட் ஆல் த டைம். அது 300 ரூபாய், இது 1000 ரூபாய். அதனால் திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ். நாங்கள் நல்லா இருக்கிறோம், கர்த்தரை வெளிப்படுத்துகிறோம். கீழே ஸ்பிரிச்சுவல் ராக்குன்னு போட்டிருக்கோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறது, இதை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னை முடிந்த உடனே சில கிளாக் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் வசனம் பேச போகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம். Turn with me to the book of Proverbs, chapter 19. நான் சொல்கிற வசனத்தை போட்டி போடாமல் யாராவது ஒருத்தர் நல்லா நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டை பிடிக்க போகிற மாதிரி வேகமாலாம் படிச்சுட்டு போகக்கூடாது. Proverbs chapter 19 verse 2 வாசிங்கள். போதும். ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது.
ஆண்டவர் பைபிளில் எது நல்லதுன்னு சொல்லியிருக்கார், எது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். மனிதன் தனிமையாக இருப்பது கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடச்சி அவர் கொஞ்சம் புத்தி நல்லா தெளிந்து பெரியவங்கெல்லாம் பார்த்து இவர் தனியாக இருக்கிறத விட இவருக்கு ஒரு ஜோடி போட்டு விட்ருவோம். கிராமத்தில் சொல்லுவாங்க, இவருக்கு கால் கட்டு போட்டு விட்ருவோம், இவன் காலாட போயினே இருக்கிறான், அதனால் இவனுக்கு கால் கட்டு போட்டால் தான் சொல்லி அது வரைக்கும் அவன் தனிமையாக இருந்தது போதும், அதுக்கப்புறம் இருந்தால் நல்லது அல்லன்னு திருமணம். இருதயம் அவருடைய கிருபையினால் ஸ்திரப்படுகிறது, நல்லது. ஆண்டவர் சொல்லியிருக்கார் நல்லது. யோபு பக்தன் சொல்றார், என் சர்வ வல்லவரோடு கூட நான் பேசினால் நல்லது. இப்படி நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு எது நல்லதில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் ஆத்துமா, ஆவி ஆத்துமா சரீரம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு பாருங்க. அந்த ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது. அறிவு ரோட்டில் நிறைய இடத்துல அந்த வாலில் போட்டிருக்காங்க, ஸ்டிக் நோ பில்ஸ், சுவரொட்டிகளை இங்கு நீங்கள் வேண்டாம். அடுத்தது பஸ்ஸில் போட்டிருக்காம், கரம் சிரம் புறம் நீட்ட வேண்டாம். உங்கள் கையோ உங்கள் தலையோ வெளியே நீட்டாதீங்க, நீட்டினீங்கன்னா அப்புறம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில இடங்களிலே இந்த இடத்தை அசுத்தப்படுத்தாதே, எது கழிக்காதே அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கு. இதை மீறி நீங்கள் யாராவது அங்கு அதை அசுத்தப்படுத்தினாலோ சுவரொட்டி ஒட்டினாலோ தலையை நீட்டினாலோ யாருனா ஒருத்தர் பெரியவர் உங்களை பார்த்து சொல்லுவார், அறிவில்லை. ஏன் அறிவில்லை? அங்கே பார்த்துட்டு அப்படி செய்யாததுனால அவன் கேள்வி கேட்குறான், உங்களுக்கு என்ன இல்லை? நம்ப என்ன பண்ணுறா தெரியுங்களா, உங்கள்கிட்ட நிறைய இருக்கோ, ஒரு 2 கிலோ கூட. இந்த விதண்டாபாத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அறிவு, வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆத்துமாவில் அறிவு, உலகம் சொல்லுகிறது படிப்பில் ஒரு அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு, விளையாட்டில் அறிவு, அதெல்லாம் இருக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். விளையாட்டில் அத்துப்படி எல்லா பேரும் இவருக்கு தெரியுங்க, எல்லா பேரும் தெரியும். கிரிக்கெட் விளையாட்டில் இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆம்பளை பசங்க தான் பார்ப்பானுங்க, இப்போ ஆம்பளைங்களை விட பெண் பிள்ளைங்கள்லாம் கூட பார்க்குறாங்க. அந்த கேலரியில் நீங்கள் பாருங்களேன், இந்த ஆம்பளை பயலுங்க போடுற அலம்பலை விட இந்த பெண் பிள்ளைங்க போடுறதான கூச்சல் அப்பா அப்படி இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, இவர் யார், இவங்க மனைவி யார். சொல்ல ஏ டோனி ஒய்ஃப், டோனி ஒய்ஃப், டோனி ஒய்ஃப், ஏ அங்கே பாரு அங்கே பாரு, கோலி ஒய்ஃப், கோலி ஒய்ஃப், டோனி கோலி காலி கிலி இதெல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம ஆளுங்கிட்ட எங்க சொல்லுங்க பார்ப்போம், மோசேவனுடைய ஒய்ஃபு யாரு? ஒருத்தர் சொல்கிறான் டக்குன்னு, மிஸ்ஸஸ் மோசஸ். பல அறிவு இருக்குது நம்ம பிள்ளைங்கிட்ட, பல அறிவு. சில வீட்டில் பெற்றவங்க சொல்கிறாங்க, ஐயா பாஸ்டர் பிரதர், என் பையன் கம்ப்யூட்டரில் அத்துப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான், அப்படி டக்கு 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 தட்டினான்னா அவன் கம்ப்யூட்டரில் அத்துப்படி. சங்கீதம் 91 அவன் குச்சிப்புடி. தெரில, நல்லா யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த அறிவு இருக்குது, இந்த அறிவுக்கு, இந்த அறிவுக்கு, அதை படிக்கிறான் இதை படிக்கிறான், எல்லாம் இருக்கட்டும். அவன் பேரை விட நீளமாக அவன் பட்டம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் பையனுடைய ஆத்துமாவிலே அறிவு இருக்கிறதா? உலக அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதிக படிப்பு, ரொம்ப உலகத்தை படிச்சிங்கன்னா லூஸ் ஆகிடுவீங்க. இதை படிச்சிங்கன்னா ஞானியாய் மாறலாம். அதான் கர்த்தர் சொல்றார், இந்த ஆத்துமா இருக்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நீ நல்லாருன்னு சொல்ல, எப்படி சொல்றாரு? உன் ஆத்துமா போல. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? எல்லாத்திலும் சுகமா இல்லை. உன் ஆத்துமா நல்லா இருக்கா? அது போல தான் நீ நல்லா இருப்ப, உன் ஆத்துமா. அதனால தான் ஜெபம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கே நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறோம், என் ஆத்துமாவே. அப்படிதான், என் ஆத்துமாவே
ஏன்னா இதுதான் சொல்ல மாட்டேங்குது. அவர்கள் வாயினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ. ஆராதனை முடித்த உடனே உங்கள் பிள்ளை கூட தான் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியுமா, சீக்கிரம் புறப்படுமா, நான் வெளியே போனோமா சொல்லிக்கினே அதை சொல்கிறான். உள்ளான அளவிலே அவன் சொல்லவில்லை. எனவே ஆத்துமாவில் என்ன இருக்க வேண்டும்? அறிவு இருக்க வேண்டும். நாங்கள் பிரதர் இதெல்லாம் ரொம்ப பெருசாக சொல்லிருக்கிறீங்க அப்படியா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வார்னிங்காக சொல்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 46, சங்கீதம் 46 20வது வசனம் இல்லையா? 20 இல்லையா? அப்படின்னா 2வது வசனம் கனம் போட்டிருந்தீன இருக்கா இல்லையா? சங்கீதம் 46 இல்லையா? அந்த வசனம் இப்படி சொல்லுது, கனம் பொருந்தவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். கனம் இருக்கு, ரொம்ப பெரிய மனுஷன், பதவி இருக்கு, வான்னா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் நிறைய இருக்கிறாங்க. கனம் பொருந்தினவன் 49 எடுத்துங்க, 2 20 49 20 பாருங்க, போடுங்க. கனம் பொருந்தினவனாயிருந்தும் மனுஷன் 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 ஆனால் அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? அறிவு இல்லாத அந்த மனுஷன் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். மிருகம் மிருகம்னு சொன்னாலே நமக்கு கோவம். ஏன்டா இப்படி மிருக மாட்டம் பண்ற? ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. இன்றைக்கு சபையே உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், உங்கள் ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அறிவு, நீங்கள் உலக பிரகாரமான படிப்பை படித்து அதன் மூலமாக அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் இந்த வேத வசனத்தினுடைய அறிவு, இந்த அறிவு பவுல் சொல்றார், இந்த அறிவின் மேன்மைக்காக, இந்த அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையாக. சில பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் படிப்பை பற்றி? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் தெரியுமா? நாங்களும் கொஞ்சம் படிச்சிருக்கோம். நாங்கள்லாம் இன்றைக்கி காலேஜில் சேர்ந்துட்ட உடனே அந்த டெஸ்க் இருக்குல்ல, டெஸ்க்கு, அதில் பேரை எழுதிடுது. அந்த டெஸ்க் உங்களுதா? ஏதாவது ஒரு ஆணி வச்சு பேர் எழுதிட்டு அப்போ தான் பிகாம் சேர்ந்துருப்போம். பக்கத்தில் பிகாம் இப்போ தான் சேர்ந்துருக்கா, ஆனால் என்னது பிகாம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, போட்டுக்குங்க ப்ராக்கெட்டில் போட்டுக்குங்க. அப்போ ப்ராக்கெட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் இல்லை. எங்கள் காலத்தில் ப்ராக்கெட், இப்போ எப்படி தெரியுங்களா? அந்த பிகாம் மேலே ஒரு கோடு. அன்றைக்கி ஒருத்தன் இல்லை கோடு போடுறான்னா புள்ளி வைக்கிறான், ஏன்னா கோடு தெரிஞ்சிருமா. அப்போ அவனுக்கு ஆசை என்ன? ஐ எம் a கிராஜுவேட், நான் பிகாம் பட்டதாரி. பிகாம் இருக்கலாம், எம்காம் இருக்கலாம், பிசிஏ இருக்கலாம், பிபிஏ இருக்கலாம், என்ன நீங்கள் ஃபிசிக்ஸில் நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி என்னென்னமோ படிச்சிருக்கலாம். எல்லா படிப்பும் உங்கள் ஆத்துமாவுக்கு அறிவை கொடுக்காது. அதனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் நல்லா படித்தவர், அவர் நல்லா படித்தவர். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா படிக்க வைங்க. இன்றைக்கி உலக பிரகாரமான அவங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க, இவனுங்க படிக்க மாட்டானுங்க, படிப்பு இடுப்பு ஒன்றும் இல்லாமல் டக்குன்னு ஒரு 4 பாட்டு பைபிளை தூக்கின்னு ஊழியத்துக்கு வந்துடுறானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும். கரங்களை ஒரு தலையிலே சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அதனால தான் அந்த நாட்களில் மிஷினரிமார்கள் வந்து அவங்க செஞ்ச ஊழியம் என்ன? முதல்ல பள்ளிக்கூடங்கள், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், இது ரெண்டையும் கட்டி எல்லாருக்கும் படிப்பறிவை கொடுக்க இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற மரியாதை வேறு யாருக்குமே இல்லை. கரங்களை தலையிலே சொல்லுங்கள். டாக்டரேட் இன் ஜூவிஷ் லா படித்தவர் டாக்டர் கமாலியலினுடைய பாதப்படியில் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சொல்கிறாரு, இந்த அறிவை விட எனக்கு இருக்கிற எல்லாம் இருக்கிறதே. பெரிய பணக்காரன், பெரிய தாதா, கொலைக்கார கமிட்டியில் கூட அவர் இருப்பார். அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, எனக்கு இவைகளெல்லாம் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும்
இவரை அறிந்து கொண்டேன் அல்லவா. அந்த அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாக, குப்பையாக நான் கருதுகிறேன். இயேசுவை குறித்த அறிவு இல்லாமல் நீங்கள் என்னென்னமோ வச்சிருக்கிறீங்க, சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை. கெட்டகுமாரன் அப்பாவை விட்டு தூரம் போனான். அப்பா ரொம்ப தனவந்தன், பணக்காரர் தான். போகிறவன் என்ன பண்ணா, என் சொத்தை கொடு. அவர் சொல்ல, வேணாப்பா போவாதப்பா, அழுகுறாரு. கொடுக்குறியா இல்லை கோர்ட்டுக்கு போட்டா, லேட்டஸ்ட்டு கொடுக்குறியா இல்லைன்னா கோர்ட்டுக்கு போட்டா, அழுகுறாரு. இது வேறு இந்த கண்ணீர்லாம் விட்டா நான்லாம் ஒன்று, இதெல்லாம் எனக்கு தெரியும். கண்ணீர் விட்டே என்னை மைக்கெல்லாம் பார்க்காத நான் போகிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா 4 குரங்கு ஃப்ரெண்ட்ஸு காத்துக்கிட்டு இருக்கு, புரியுதா. அவனுங்க நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டானுங்க. நம்மெல்லாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம்டா, நம்ம சிங்கப்பூர் போயிடலாம்டா, நம்ம துபாய் போயிடலாம்டா, அங்கே போயிட்டு போடலாம்டா ஆட்டோன்னு சொல்லி அவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்த இந்த கிறுக்கனுக்கு புத்தி மாறி போய் அப்பா கிட்ட வந்து கேட்குறான், கொடுக்குறியா இல்லையா. அப்பா பார்த்தாரு, வேண்டாம் தம்பி, போகாது தம்பி. பைபிளில் போட்டிருக்கு, உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். ஆண்டவர் விட்டு தூரம் போகிறது, அப்பா விட்டு தூரம் போகிறது என்னது, நாசம். கொடுத்தாச்சு. அவன் போனா துன்மார்க்கமாய் ஜீவனம். சன்மார்க்கமாய் இருக்க வேண்டியவன் துன்மார்க்கனாய் மாறினான். சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கவலையே படாதரா, உனக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம்டா அப்படியே சொன்னானுங்க. ஓட்டாருங்க. தனியாக இருக்கிறான். எம்சிஏ படிச்சிருக்கலாம், அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, பெரிய பெரிய அறிவெல்லாம் அவருக்கு இருக்குது. இப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரே வேலை ரொம்பவும் ஃபைன் ஜாப். என்ன ஜாப்? ஃபைன் ஜாப். சொல்லுங்கள், ஃபைன் ஜாப். என்ன? ஸ்வைன் மேனேஜர். ஃபைன் ஜாப். கிடைச்ச வேலைக்கு பேர் என்னங்க? ஸ்வைன். நம்ம தான் பிக்குன்னுவோம், அதுக்கு வேற ஒரு வார்த்தை என்னென்னா ஸ்வைன். ஸ்வைன் ஃபீவர், பண்ணி காய்ச்சல். இப்போ பண்ணி மேய்க்கிறான். அப்பா கூட இருந்துதான் நீ பண்ணி மேய்ச்சிருப்பியா? அப்போ தான் பண்ணி மேய்க்கும் போது அறிவு வருது. டைனிங் டேபிளில் உட்காந்து தோசை சாப்பிடும்போது இன்னொரு முருவலாக ஒன்று போடுமா, அப்போ வரல உனக்கு அறிவு. பண்ணி கூட இருந்து பண்ணி என்ன தின்னுமோ அது பக்கத்தில் உட்காந்துருக்குற, அப்போ தான் உனக்கு புத்தி வருது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், அறிவு வந்துடுச்சுன்னா அப்பா கிட்ட நேராக வந்துருங்க. அந்த அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாக, குப்பையாக கருதுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 2:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அறிவில் நிறைய வகை இருக்கிறது. ஆவியானவருடைய அறிவு, ஆத்துமாவை குறித்த அறிவு, சத்தியத்தின் மீது ஒரு அறிவு, அழைத்தவரை அறிகின்ற ஒரு அறிவு, இவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆத்துமா வாழும். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா வாழும். சரி, இந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? இந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்றாங்க? இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். சொல்லுங்க. அதாவது தண்ணி அப்படியே வச்சிருக்கப்படாது, அதை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அதுபோல் உங்களுக்கு அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த அறிவை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அறிவை யூஸ் பண்ணணும். உங்கள் சர்ச் பேர் என்ன? படிங்க. ஒரு பெத்தேல்னாலே பெரிய நல்ல வார்த்தை. ஆண்டவர் என் கூட பேசின இடம், அதனால தான் அங்கே நான் தூணை நிறுத்தி பெத்தேல்னு வச்சேன் பேருன்னு சொல்கிறான். அதுவே நல்லா இருக்கு. ஆனால் முன்னாடி ஒன்று போட்டிங்க, என்னது? வாவ், விக்டோரியஸ், triumphal church. விக்டோரியஸ் பெத்தேல் சர்ச்சில் இருக்கிற உங்களுக்கு அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமா இல்லையா? வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமா இல்லையா? வெற்றி இருக்கணும். அந்த வெற்றிக்காக கர்த்தர் பைபிளில் ஒன்று சொல்லியிருக்கார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. இருமா பொறுமையாக படிமா. இன்னும் மெதுவாமா. கிறிஸ்துவுக்குள் போதும். கிறிஸ்துவுக்குள் 1 மாதம் வரைக்கும் இல்லை, 1 வாரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை. எப்படின்னு போட்டிருக்கு? எப்பொழுதும். யாரை ஓடாதம்மா, யாரை?
பைபிள் படிக்கிற நீங்கள் சொல்லணும். யாரை? இவங்களை, அவங்களை, அவங்களை அல்ல. யாரை? எங்களை பண்ணி. பட் ரோடில் மாத்திரமல்ல, சென்னையில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலேயும். யாரை கொண்டு? யாரை கொண்டு? யாரை கொண்டு? அன்னைக்கு மோசே பார்த்து கர்த்தர் சொல்றார், போ போ, என் ஜனங்களை விடுவித்து கூட்டிக் கொண்டு வா, போ. சாக்கு போக்கு நிறைய சொன்னான். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறான், வேறு யாரையாவது அனுப்புமே, வேறு யாரையாவது அனுப்ப சித்தமானால் அனுப்போம். கர்த்தர் சொல்கிறார், யாரை கொண்டு? எங்கள் எல்லாம் சொல்லுங்க, யாரை கொண்டு? யாரை கொண்டு? யாரை கொண்டு? யாரை அனுப்புவேன்? ஒருத்தன் தான் சொல்கிறான், என்னை அனுப்பும். இப்போ உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், வெற்றி சிறக்க பண்ணின தேவன் யாரை கொண்டு? உங்களை கொண்டு, எங்களை கொண்டு. போதும். அவரை அறிகின்ற அறிவின் வாசனை. என்ன வாசனை? என்ன வாசனை? சொல்லுங்க, என்ன வாசனை? என்ன வாசனை? ஃப்ரேக்ரன்ஸ். பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கை தூக்குங்க. சில பேர் பயம் வந்துடுச்சு, இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் தூக்குறேன். தூக்குங்க. பார்த்தியா, நிறைய கை மேலே போகுது. இப்போ கை தூக்கு, நல்லா தூக்குங்க. பர்ஃப்யூம் இல்லை, நம்ம ஊரில் அது பேர் சென்ட்டு. என்னதுங்க? பர்ஃப்யூம். ஓகே. இந்த பர்ஃப்யூம் எதுக்கு அடிக்கிறோம்? என்னை பார், என் வாசனையை பார். அதுக்கா முதல்ல இந்த உலகத்திலே நாத்தம் பிடிச்ச ஆள் யாருன்னா நம்ம தான். அதனால் முதல்ல ஏன் நாத்தம் எனக்கு அடிக்கப்படாது. அதனால் முதல்லையே பார்த்தீங்கன்னா பாடி ஒடோர், பாடி ஸ்ப்ரே இல்லை, அதுக்கப்புறம் சட்டெல்லாம் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே. ஸோ இப்படி நல்லா அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ இல்லை ஒரு பஸ்ஸில் அப்படி போனீங்கன்னா, அப்படி ஏறின உடனே நீங்கள் ஒருத்தரை க்ராஸ் பண்ணுறீங்களா, அப்போ முன்னாடிக்குள்ள உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருந்தால், அதே கருவாட்டு கூட எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டி அப்படி ஏறுதா, நல்லா இருந்துச்சு பஸ்ஸு, யாராவது அப்படியே சொல்லுவான், ஏம்மா அப்படி போமா, பர்ஃப்யூம் போமா, கருவாடு போமா அப்படின்னா எல்லாத்துக்குமே பேர் வாசனை தான். அதுக்கு தான் நம்ம புதுசாக பேர் வச்சுட்டோம், துர்நாற்றம், ஸ்டிங்ஸ், நாத்தம், நாத்தம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே வாசனை. அது ஒரு வாசனை, அது ஒரு வாசனை. எறா க்ளீன் பண்ணும்போது நாத்தம், அதே எறாவை க்ளீன் பண்ணி மசாலா தடவி பொரிக்கும் போது கரெக்டா? என்னங்க கரெக்ட் தானே? வஞ்சர மீன் வந்து கழுவும் போது நாத்தம், நல்லா ஸ்லைஸை போட்டு இவ்வளோ பெருசாக அப்படி போட்டு திருப்புனா இங்கே போட்டிருக்கு, அவரை அறிகின்ற அறிவின் வாசனை. பைபிளில் வாசனை இருக்கிறது, உகந்த வாசனை. எப்படி போட்டிருக்கு? உகந்த வாசனை. அதெல்லாம் நல்ல வாசனை. அறிவின் வாசனை, சுகந்த வாசனை. கர்த்தர் நம்மளை அப்படி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வசனத்தில் என்ன நல்லா பாருங்க, பட்டியல் போட்டு சொல்கிறேன். முதல்ல வெற்றி சிறக்க பண்ணி, எப்போ? எப்பொழுதும். அடுத்தது எங்கே? எல்லா இடத்திலேயும். யாரை கொண்டு? எங்களை கொண்டு. என்ன பண்ணுறார்? அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. உங்கள் ஆத்மாவில் அறிவு இருந்துச்சுன்னா அந்த அறிவை வெளிப்படுத்த வேண்டும். நீங்களாம் படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ போகிறீங்க. பேசிக்காக பார்ப்போமே, சிம்பிள். பிகாம் முடிச்சுட்டு எம்காம் இன்டர்வியூக்கு போகிறீங்க. யார் எம்காம் படிக்கிறது? யார் கை தூக்குங்க. சரி விட்டுருங்க. பிகாம் முடிச்சது யார் கை தூக்குங்க. பிகாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே. இவங்க பிகாம் முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே இருக்கிறதான அந்த கேள்வி கேட்குறவன் என்ன மாதிரி கொஞ்சம் விதண்டாவாதம் பிடிச்சவன்.
கேள்வி, ஒரே கேள்வி. வாட் இஸ் ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்? தெரியலன்ட்டாங்க நல்லவங்க. இவங்களுக்கு நான் வேலை கொடுப்பேனா? பிகாம் படிச்சிருக்கிறீங்க, இது ஃபஸ்ட் இயர்னுடைய சிலபஸ்ஸு. ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போட முடியாது. ஆனால் இது உங்களுக்கு தெரியல. அப்போ தெரியல நான் எப்போ படித்தேன், வேலை கொடு கிடையாது. அறிவு இருக்குன்னு பிகாம்னு போட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த அறிவு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறாங்க எப்போவோ படிச்சது. விடுற மாதிரி இல்லை அவங்க. எப்போ படிச்சது, சரி இப்போ படிச்சது கேட்கட்டா, ஃபைனல் இயரில் படித்தது கேட்கட்டுமா? அவங்க சொல்லாங்க எது கேட்டாலும் தெரியாது, வேலை கொடுக்க மாட்டேன். அறிவு இருக்குன்னு சொல்கிறீங்க, டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த அறிவு இல்லை. இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று நடக்கும், எல்லா காலேஜில் நடக்குதா இல்லைங்க? கேம்பஸ் இன்டர்வியூ பிகாம்லாம் முடிச்சிட்ட பிறகு, டிகிரிலாம் முடிச்ச பிறகு எல்லோரும் ஒரு ரூமில் உட்கார வச்சு பெரிய பெரிய ஆஃபீஸ்லேருந்து வந்து எல்லோரும் அவங்க உட்காந்துருப்பாங்க. உங்களுடைய மார்க்கை பார்த்து உங்களை கேள்வி கேட்டு உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் பிகாம் முடிச்ச உடனே 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை ரெடி. அப்போ அங்கே இருக்க சொன்னார், சார் நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுத்து உங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் தைரியப்படுத்துங்க சார், அப்புறம் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அப்போ நான் பார்த்தேன், சரி நம்ம ஆளுங்களை நான் கொஞ்சம் உற்சாகப்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? வேலை ரெடி, எனக்கு வேலை வேணும்னு இங்கிலீஷில் கேளுங்கன்னு. தப்பாங்க, வேலை வேணும்னு வந்து உட்காந்துருக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐ ஆம் த மேனேஜர் இன்சார்ஜ் ஃபார் ஆல் தி எம்ப்ளாய்மெண்ட், ஸோ யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ, ஐ வாண்ட் ஜாப், எனக்கு வேலை வேணும் அப்படின்றது ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாரும் இல்லை. நான் என்ன உங்களை அட்டென்ஷன் பண்ண சொன்னேன்? வேலை வேணும்னு கேட்க சொல்ல, வேலையே கேட்க தெரியல உனக்கு, வேலை ஒரு கேடா? குறை சொல்ல நான் சொல்லுங்க. நான் எத்தனை இன்டர்வியூவில் அழுதுருக்கேன் தெரியுமா? 1979 வருடம் அமெரிக்காவுக்கு போனோம். எல்லாம் ரெடி, மீட்டிங் ரெடி, அது ரெடி, இது ரெடி. நான் நினச்சேன், எனக்கு அப்போ அமெரிக்காவை பற்றி தெரியாது, நம்மளுக்கு அம்சக்காரை பற்றி தெரியாது. சரி துட்டு இருக்குது, நேராக போனோமா, டிக்கெட் வாங்கினோம், பறந்துடலான்ட்டு போனோமா. தான் என்னை விட 1.5 அடி உயரம் ஒரு பொம்பளை, அமெரிக்கன் லேடி. எஸ் ஆறாவோ இவனுக்கு எனக்கு எஸ் நோ தான் தெரியும், வேற இங்கிலீஷு தெரியாது. ஓகே, what are you going to do in my country? Yes, why yes? What are you going to do? Tell me your intention of getting inside of my country. Tell me what it is. Yes, no yes. கேள்வியா கேட்குறாங்க. Who is calling you? For what purpose you are going to enter my country? Tell me man, tell me. பொண்ணு இருந்தால் கூட அவள் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பளை மாதிரி கத்துறான். Tell me what it is. Hello, yes. Okay. My passport. Seal it தான். சக்குன்னு குத்துறான். நான் நினச்சேன் குத்திட்டா, விசா கட்டிட்டு குத்திட்டா. ரிஜெக்டட். டிக்கெட் ரெடி, எல்லாம் ரெடி, மீட்டிங் ரெடி, ஆனால் என்னால் போக முடியல. அப்போ வெளியே சோகமாக வரேன். அப்போ உள்ளே ஒர்க் பண்ணுற அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவன் சொன்னேன், சார் உங்களுக்கு இங்கிலீஷே தெரில, நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் சொன்னேன், ஐ ஆம் கிராஜுவேட், அதெல்லாம் நல்லா இருக்கே, ஆனால் உனக்கு அமெரிக்காவில் போயிட்டு நீ இங்கிலீஷ் எப்படி பேசுவேன்? தமிழ்நாட்டிலே இங்கிலீஷ் பேச தெரில உனக்கு, அமெரிக்காவில் போனால் அவன் வாயில் வந்து குழாங்கல்ல போட்டுக்கணும் வேணுவான், எப்படி புரியும்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்படி பல இன்டர்வியூக்கு நான் போயிருக்கிறேன். என்னை ரிஜெக்ட் பண்ணின அந்த நாட்களை நினைத்து பார்த்து வேதனைப்பட்டேன். தவறு அவன் மீது அல்ல, என் மீது தான் குற்றம். கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்க, வயசு 25 ஆகுது, ஒரு முறை ஃபுல்லாக படிச்சிங்களா? உங்கள் மனசு குத்தலை? இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சிந்தாதிரிப்பேட்டிலிருந்து ஆசீர்வதிக்க மாட்டார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கட்சி வரைக்கும் வாலா தான் இருப்ப. அவர் சொல்லிட்டா நீ ஆயிடுவியா?
இன்னைக்கு சில பிரசங்கம் பண்ணுற பிரசங்காரங்களுக்கு வசனம் தெரியாது. அன்னைக்கு ஒரு பிரசங்கார் சொல்றார், வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே அடமடையா 20 நிமிஷம் பிரசங்கத்தில் 10 முறை சொல்கிறாங்க. உனக்கு எதுக்குடா கோட்டு மேக்கப் போட்டு வந்து காலையில் நிற்கிற? உனக்குள்ள இருக்கிற அறிவை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தினத்தோறும் பைபிள் படிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பு போடணும். இத்தனை வசனம் டெய்லி 5 வசனம் சொன்னா தாண்டா உனக்கு சோறு, உனக்கு தாண்டா. அவன் இப்போ இல்லை அப்படின்றான். போடக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களை குறித்து நீங்கள் நினச்சிக்கணும். உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் எங்கம்மா நீ சொல்லுமா, டேய் சூடு வச்சிருவேன், உனக்கு நான் வச்சிருவேன். நீங்களும் படிக்கணும். சும்மா அவங்களே நோய் சொல்லக்கூடாது. நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு வசனம் தெரியணும். உங்கள் பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டும் என்றால் அந்த வேத அறிவு உங்களுக்கு இருக்கணும். அவன் கதை சொல்லுமா, நான் தூங்க போகிறேன்னு சொல்லுவான். நல்ல கதை ஒன்று சொல்லணும். அந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். பர்ஃப்யூம் வாங்கியாச்சு, 5000 ரூபாய், 5000 ரூபாய் பாக்ஸு எடுத்து சூட் கேஸில் வச்சுக்கிட்டேன். சர்ச்சுக்கு புறப்பட போகிறேன், மீட்டிங்கெல்லாம் புறப்பட்டேன், சூட்டெல்லாம் போட்டுக்கினேன். உடனே பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். வாசனை வருமா? வாசனை வருமா? ஓப்பன் பண்ணணும், கேப் எடுக்கணும், புஷ்ஷு புஷ்ஷு புஷ்ஷு. ஐயோ சீக்கிரம் காலி ஆகிடுமே ஆகணும். அப்போ தான் அடுத்த வாசனை வாங்குவோம். அது போல் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் விருத்தி அடையும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ நீரோடை போல அது ஓடும். வசனம் அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அப்போ விக்டோரியஸ் பெத்தல் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு எது வெற்றி? வந்து உட்காந்து கைத்தட்டு பாட்டு பண்ண வெற்றியா? வெற்றி கோடி பிடித்திடுவோ. எனக்கு ஒரு வசனம் கூட தெரியாது, ஆனால் வெற்றி கோடி பிடித்திடுவோ. சர்ச்சுக்கு பைபிளே நான் கொண்டு வரல. நல்லா இருக்கா? என்ன பாட்டு? என்னங்க பாட்டு? வசனம் தெரியலன்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய துக்கம் வரணும். இப்போ வரணும். இப்போ கையில் இருக்கிற வேத வசனம் உன் இருதயத்துக்குள்ள போனோம். எல்லாம் உங்கள் பைபிளை தலைக்கு மேலே உயர்த்துங்க. நான் ஏன் சொல்ல தெரியுமா? இன்றைக்கி பைபிள் கொண்டு வராதவங்களுக்கு மானம் போனோம். அதுக்கு தான் சில பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து ஃபோன்லேயே இருக்குது ஆப்பு, அது தாண்டா உனக்கு ஆப்பு. எல்லாம் லெஃப்ட் யுவர் பைபிள். நல்ல நல்ல பத்தா அடுத்த வாரத்தில் இருந்து அவர் மனம் திரும்பினோம். நான் பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் பண்ணாலும் தப்பு தான். நான் சிலதெல்லாம் ஓப்பனாக பேசிடுவேங்க. ஒரு பெரிய மீட்டிங் மதன், பெரிய மீட்டிங், ப்ரீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ், திரள் கூட்டம். நாங்களாம் ஏதோ கொஞ்சம் பெரிய ஆளுங்கிட்ட ஃபெலோஷிப் வைக்கணும், எங்களை ஃப்ரண்ட்டில் விட்டாங்க. ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டோம். அப்போ பிரசங்கியார் வர்றார், த கெஸ்ட் ஸ்பீக்கர் ஃபார் த ஹோல் கான்ஃபரன்ஸ் வர்றார். ஒருத்தர் ஜாமுன்னு அப்படியே வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்குது, 4.5 கோடி. உடனே ஒரு 10 பேர் இந்த வீட்டு மேலெல்லாம் இந்த சின்டெக்ஸு வாட்டர் டேங்க் வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி பவுன்சஸ் டைட்டாக கருப்பு சஃபாரி போட்டுக்கிட்டு கிடு கிடு கிடுன்னு ஓடுறானுங்க. பூசணிக்காய் மாதிரி ஓடினானுங்க. ஓடி அப்படி கதவு திறந்துட்டு எல்லாம் கை கோத்துக்கிறாங்க. அதாவது இறங்குற வரை யாரும் நெருங்கிடப்பட்டாதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவர் அப்படியே கொண்டு போய் அவரை மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. மேலே உட்காந்துட்டார். அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, now here is a man. நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த தேவ மனிதன் வந்து விட்டார், கரகோஷம் கொடுங்கள்னு எல்லாம் கை தட்டாங்க. இப்பொழுது அவருடைய கரத்தில் கொடுக்க போகிறோம். அவர் தேவ செய்தியை வழங்குவார். அவர் போய் நின்றார்.
எல்லாரையும் பார்த்தார். பார்த்துட்டு அப்படின்னார். அப்போ ஒரு கோட் போட்டவன் ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். எவ்வளவு கொழுப்பு அந்த ஆளுக்கு! தின்ற சோறு இதான். தின்ற சோறு எது? அப்போ இவர் மீட்டிங் வரும்போது அவர் பைபிளை அவர் எடுத்துன்னு வர மாட்டாரா? இந்த பைபிளை சுமக்கிறதுக்கு ஒரு தூக்கி, அதுக்கு அவனுக்கு கோட்டு ஒரு கேடு. நான் ஃப்ரெண்ட்ல இருந்ததுனால அவன் கொடுத்துட்டு போனான்னா இங்கே வாங்கினேன். நான் அவர் கூட இருக்கிறேன். அவர் கூட இருக்கிறது முக்கியம் இல்லை, அவர் கூட இருந்தேன். இதெல்லாம் ஒரு பொழப்படா. ஏண்டா அவர் பைபிளை தூக்கி மாதிரி நீ என்ன போட்டுறா நீ? அவன் அப்படி இப்படி பார்க்குறான். வெக்கமா இல்லைங்க? நமக்கு சோறு போடுறது இந்த வேதம் தான். இந்த வேதம் மாத்திரம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இராமற் போயிருந்தால் என் துக்கத்திலேயே நான் மாண்டு போயிருப்பேன், அமிழ்ந்து போயிருப்பேன். திஸ் இஸ் மை ஃபவுண்டேஷன். இதுதான் என் அஸ்திபாரம். இதை சுமக்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது உங்கள் வாலிப பையன் பொண்ணு கையில் பைபிள் இருக்கான்னு பாருங்க. இல்லை அதெல்லாம் தூக்கின்னு போக மாட்டேன்னு வந்து தூக்கினுப்பான். நல்ல கம்பியை காய்ச்சி சூடு இழுத்து விட்ருங்க. நல்ல 3 வேளை சோறு, நொறுக்கு தீனி, அது கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு ஸ்கூட்டரு, அதுக்கப்புறம் மோட்டர் பைக்கு. ஹீரோ ஹோண்டா வாங்கிக்க. மனுஷன் ஓட்டுவானா? எனக்கு R15 வாங்கி கொடு, அப்போ தான் மவுண்ட் ரோட் மேலேருந்து கீழே வந்து செத்து போயிடுவேன். கொடுக்குறீங்களா? இதை கொடுத்துறீங்களே, இதை படிக்கிறானான்னு பாருங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். கல்யாணம் எடுத்து வைக்கிற பாஸ்டர் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி 28 வயசு 28 வசனம் சொல்லு, 25 வயசு 25 வசனம் சொல்லு, இல்லைன்னா உங்களுக்கு நீ கல்யாணம் கிடையாது போன்னு துரத்திடணும். என்ன தப்பா? வருஷத்துக்கு 1 படிச்சிருந்தா 25 வசனம் தெரியல உனக்கு ஒரு பொண்டாட்டி, உனக்கு 25 வயசு தெரியல, உனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராப்பு, ஜிப்பி தலையன், அந்த தலையன், இந்த தலையன், லெகின்ஸ் போட்ட மாதிரி சூட்டு, ஒருத்தன் உன் பக்கத்தில் ஒரு லூஸு. நீங்கள் நல்லா வாழ்ந்துருவீங்களா? போடணுங்க சட்டம். சர்ச்சில் சட்டம்லாம் போடாததுனால விசுவாசிகளுக்கு கொழுப்பு கூடிட்டு. எங்களை கொண்டு, யாரை கொண்டு? எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் பைபிளை படிச்சுட்டுங்க, நிறைய நேரம் படிச்சுட்டு மூடிட்டு மனப்பாடமாக சொல்லி பார்ப்போம். அப்படி சொல்லி பார்க்கும்போது என் பெட்டு பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், அந்த கண்ணாடி பார்த்து சொல்லுவேன். ஏன்னா கண்ணாடியில் நான் தப்பாக சொன்னேன்னா அந்த முகம் என்னை காரி துப்போம். யார்? என் முகம் தான். நான் தப்பாக சொன்னால் அந்த முகம் என்னை சுளிக்கும். பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று கூப்பிடுகிறவன் அதற்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லி பார்ப்போம். பிரசங்க சாஸ்திரத்தில் மூத்த ஊழியர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, மேடையில் போய் நின்றுக்கிட்டு பைபிளை திறந்து அதை காப்பி அடிக்காத, பிட் அடிக்காத, சீக்கிரமாக வீட்டிலேயே படித்து முடிச்சுட்டு அங்கே வந்து நின்று ஜனங்களை நோக்கி இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அப்படி இருக்கணும் பிரசங்கம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு இப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். டக்குன்னு இப்படி திரும்பணும். ஏன்னா இங்கே 2 பேர் வேற ஏதோ பேச தொடங்கிடுவான். அவர் இங்கே தான் பார்க்குறாருன்ட்டு இந்த 2 பசங்களை ஏதாவது பேசுவாங்க. டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துருவேன். ஆனால் பொசிஷன் இங்கே தான் இருக்கணும். பிரசங்க சாஸ்திரம், டிசிப்ளின் ஆஃப் த புல்பிட். இன்றைக்கி நீங்கள் டிவியில் பாருங்கள், இந்த புல்பிட்டை விட்டுட்டு எவன்லாம் ஓடுறானோ இதெல்லாம் உருப்படாத கேஸுங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. டிசிப்ளின். இந்த ஒரு கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிறார், அவர் வேலை செய்யணுக்கிறார். டக்குன்னு அந்த கம்ப்யூட்டர் இதை தூக்கின்னு வெளியே போனார்னா நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, இவன் எப்படி போகிறான்,
வீடியோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு உக்காண்டார். அவர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். டக்குன்னு எழுந்து அப்படியே என்னை தூக்கி என் மூஞ்சிக்கிட்டு வர்றாரு. எனக்கு எப்படி இருக்கும்? இதனால தான் நிறைய சிஎஸ்ஐ கோயிலுங்களில் இந்த வீடியோ எடுக்கிறோன்னே விடுறதில்ல. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? எல்லாம் நல்லா இருப்பான். இந்த வீடியோகிராஃபரில் முன்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற ஐயருங்களுக்கும், இதனால தான் இந்த பயலங்களை உள்ளே விடுறதில்ல. இறந்து போன பாஸ்டர் சுந்தரம், சண்முக சுந்தரம், அவர் பிரசங்கம் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு எவனு கிட்ட வரக்கூடாது. அவரே வயசான மனுஷன். அவர் கிட்ட போயிட்டு 500 வாட்ஸ் ஹாலோஜன் லைட் அவர் மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்கும்? மயக்கடிச்சு ஊந்துருவார். அவர் கிட்ட போகக்கூடாது. புல்பேட் எதுக்கு இதுன்னு போட்டு வச்சுக்குது? எதுக்குங்க இங்கே? ஒன்று அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க சில பேர் சொன்னால் இன்னும் எங்களெல்லாம் திட்டிப்பிட்டீங்க. ஃபாரினில் எப்படி போகிறாங்க? டே, ஃபாரினில் புல்பிட்டே கிட்டத்தட்ட நம்ம சர்ச்சு மாதிரி 30 பங்கு. முன்னாடி உட்காந்துக்கிறவங்க 25,000 30,000 பேர். அங்கே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்கிறது மாதிரி 2 மடங்கு அங்கே இருக்கும். அதனால் அவர் எப்படி நடந்தாலும் அப்படியே காட்டுவான். நீ வச்சுன்னுக்கிற 100-200க்கு உனக்கு என்னடா குதி? இங்கேருந்து மைக்கை பிடிங்க ஆடிக்கின்னு அங்கே போயிடுறான். வீடியோ எடுக்கிறவன் என்ன நினைப்பான் மனசில்? டே நில்லுடா. மனசில் நினைப்பாரான்னு நினைக்க மாட்டீங்களா? ஒரு இடத்துல நில்லுடா. ஒரு டிசிப்ளின் வேண்டாமா? அறிவில்லை, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது. உங்களுக்குள் இருக்கிற வேத அறிவை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு அப்படி வெளிப்படுத்தினால் நீங்கள் வெற்றி உள்ளவர்கள். அப்போ இன்னும் வெளிப்படுத்தலை, இயேசு குறித்து உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா நீங்கள் வெற்றியின் பாதையில் இருக்கிறீங்க. ஓட்டப்பந்தயம் ஓடும்பொழுது நீங்கள் பாருங்களேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் சூட்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி கை கால்லாம் உதருவான். எல்லாம் டிவியில் பார்க்குறேன், நல்லா கரெக்டாக அவன் இவன் தான். சில பேர் வீட்டில் இல்லை, நான் இவன் தான், நான் 2ஆம் நம்பர். நான் வீட்டில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண, ஆன் யுவர் மார்க்ஸ், எல்லாம் ட்ராக் சூட்லாம் கழட்டி போட்டு, ஹாஃப் ட்ரௌசர், கட் பனியன், மார்க் போட்டு, கெட் செட், கமால்னு சவுண்டு கேட்கும். எல்லாம் ஓடுவான். நீங்கள் நினச்சிங்களே 2ஆம் நம்பர், எல்லாரையும் துரத்தின்னு ஓடுறான். போய் நிற்கிறது முக்கியம் இல்லைங்க, நிற்கிறது முக்கியம் இல்லை. அங்கே போயிட்டு அந்த கயிறு கட்டியிருக்குல்ல, அங்கே போயிட்டு தலையும் செஸ்ட்டையும் அப்படி காட்டணும். 100 மீட்டர்ஸில் நீங்கள் பாருங்களேன், 3 பேர் ஒன்றா ஓடுவான். ஒருத்தன் போயிட்டுல ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னுவான். நீ கிடையாது, இதுதான். ஏன்னா நீ தலையை நீட்டல, அந்த ரோப்பில் உன்னுடைய உடம்பு படலை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. வெற்றியின் பாதை, சந்தோஷம். கையில் பைபிள் இருக்கு, வெற்றியின் பாதை. திறங்க, படிங்க, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, ஒருவேளை மதியானம் பஸ்ஸில் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, ஒன்றுமே சொல்லாமல் அவங்களுக்கு சோறு போட்டு விட்டுறாதீங்க. அவங்க சாப்பிட்றதுக்குள்ள நீங்கள் ஆண்டவர் குறித்து ஏதாவது 2 வார்த்தை சொல்லணும். உங்கள் மாமியா வருவா, ஏம்மா நான் வருவேன்னு தெரியாது, ஏன் கோயிலுக்கு போனேன்? கேள்வி உக்காரு, ஏன் போனேன்? வந்துட்டல, பேசாமல் இரு. எல்லாம் ஆக்கி போட்டு, மாமி ஆண்டி, இயேசு இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கணும். காரணம் யார்? அந்த இயேசு எங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு. இப்படியெல்லாம் நீ உன் பிள்ளைய நல்லா வாழ்த்தன்னு சொல்லித்தானே உன் பிள்ளைய நான் கட்டிக்கினேன். இப்போ நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால நான் கோயிலுக்கு போகிறேன். இப்போ உன் பிள்ளைய எங்கேயாவது நீயும் போ, ஊரை சுற்றிட்டு நானும் சினிமா போயிட்டுனா நீ திட்டு வரல என்ன? ஆமாம். அப்படின்னா நான் நல்லா இருக்கணும்னா நான் கோயிலுக்கு தான் போகணும். நீயும் அடுத்த முறை வரும்போது மத்தியானம் சோறுக்கு வரக்கூடாது. சனிக்கிழமை நைட்டே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் என் கூட கோயிலுக்கு வரணும். இல்லைன்னா வரமாட்டேன். அப்போ இனிமேல் வரவேணா. சோறு தின்றதுக்கு வரத்துக்கு நாங்கள் என்ன தலைப்பை கட்டி பிரியாணி ஹோட்டலில் வச்சுருக்குறோம்? சொல்லணும். சொந்தக்காரர் கேட்பாங்க, மெட்ராஸில் தான் உங்கள் பொண்ணு இருக்காள், எப்போ அவள் கிடக்கிறா, அவள் சனி ஞாயிற்றுக்கிழமை சோறே போட மாட்டா. அந்த சாட்சி நல்ல சாட்சி, நல்ல சாட்சி. அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு இந்த வெற்றி இப்போ மாத்திரம் இல்லைங்க,
ஆண்டவர் கூட இருந்தீங்கன்னா எப்போவுமே வெற்றி. வெளிப்படுத்தல் 17:14 சொல்லி நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 17 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணும். இதுதான் அர்மகெதோன் என்கிற யுத்தத்துக்கு பிறகு வருகின்ற காட்சி. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நடப்போகின்றதான அந்த வேர்ல்டு வாருக்கு பிறகு இருக்கிறதான யுத்தம் அர்மகெதோன். அதற்கு பிறகு இங்க பாருங்க, இவர்கள் யாரு சொல்லுங்க, யாரு? எமில் அண்ணா ஒரு பாட்டு எழுதினார், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம். இந்த இவர்கள் யார் என்றால் பிசாசு பிடித்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவருடனே இவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். படிமா. ஜெயிக்க போறது யாரு சொல்லுங்க? ஜெயிக்க போறது யாரு? கர்த்தர். நமக்காக யுத்தம் பண்ண போறது யாரு? கர்த்தர். அவர் ஜெயிச்சிட்டாரா? இப்போ அடுத்த வசனத்தை நிறுத்தி நிதானமா வாசிங்க. அவரோடு கூட இருக்கிறவர்கள். இருங்க 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 சொல்லுங்க, அவரோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட. அவர் ஜெயிப்பாரு, அவர் கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க சண்டை போடல, அவர் ஜெயிப்பாரு. அவரோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் சாதாரண ஆள் அல்ல. அவர்களுக்கு சில தகுதிகள் இருக்கு, சில தகுதிகள் இருக்கு. அவரோடு கூட இருக்கிறவர்கள் தகுதி. நீங்க பாருங்க, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அவர் வந்து உட்காந்துருக்காரு, அவர் பின்னாடி 3 பேர் நிற்பாங்க. உங்களுக்கு நிற்க தெரியும், நீங்கள் போய் நிற்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க தான் பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டி, பிளாக் கேட்ஸ். சும்மா தான் நிற்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தகுதி இருக்கு. சாதாரண ஆள் இல்லைங்க அவங்க. அவங்களுக்கு கராட்டே தெரியும், குங்ஃபு தெரியும், மல்யுத்தம் தெரியும், மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபுல்லாக தெரியும். எனவே அந்த பாதுகாப்பு பணியில் இவர்களை ஈடுபடுத்த, அதில் இருக்கிற யாராவது ஒருத்தனுக்கு தொப்பை இருக்கா? தொப்பை தொந்தி இருக்கா? இருக்காது. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கட்டு மஸ்தான் இருக்கும். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தரும் கிட்ட அப்படி அப்படி நிறுத்திட்டான்னா 10 பேர் விழுந்தா கூட அப்படின்னா போயிடுவாங்க. தகுதி இருக்கிறது. அவரோடு கூட இருக்கிறவர்கள். அவனுடைய தகுதி என்ன? இப்ப படிமா. 1, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 3 தகுதி இருக்கிறவங்களை தான் பக்கத்தில் நிறுத்த வைப்பார். வெற்றி பெறுகின்ற தேவன் கூட இவர்களை நிறுத்தி கொள்வார். அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கணும் இல்லையா? வெற்றி உள்ள கிறிஸ்தவ சபையே நீங்க இருக்கணும் இல்லையா? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். அழைக்கப்பட்டவர்கள். சில பெரிய பெரிய விஐபி கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது கல்யாண நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வரும்போது இந்த இன்விடேஷனை உங்கள் காரினுடைய டேஷ்போர்ட் மேலே வச்சுருங்க. நான் சொன்னேன், ஏன்? அப்போ தான் உள்ளே விடுவாங்க. சொன்னேன், என்ன டிக்கெட்டா? இல்லைங்க, ரொம்ப பெரிய கல்யாணம், அது உள்ளே போயிட்டு ஒரு டைனிங் டேபிளில் உக்காந்துட்டாலே 10,000 rupees பில்லு. அது ஓப்பன் புஃபே, எல்லாருக்கும் விட மாட்டாங்க. நாங்கள் யாரை கூப்பிட்றோமோ அவங்க தான், நாங்கள் உங்களை அழைச்சிருக்கிறோம் வாங்க, ஆனால் இன்விடேஷன் அங்கே இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் அழைப்பை பாருங்கள் சகோதரரே, உங்கள் அழைப்பை பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நம்ம அழைப்பு. நம்மளை அழைத்த தேவன், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு, நம்ம ஆண்டவர் வாவான்னு கூப்பிடுறார். உலகம் வேலை இல்லை போடுது, கர்த்தர் நம்மளை கூப்பிடுறார். அந்த அழைப்பு. சில ரொம்ப பெரிய கல்யாணம், பேங்க்வெட் லைவ்ல காட்டுறாங்க. அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வரும், பிரதர்
இந்த கல்யாணத்தில் உங்களை பார்த்தேன் பிரதர். நான் சொன்னேன், என்ன என்ன பிரதர், என்ன எவ்வளோ பெரிய கல்யாணம் பிரதர், நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தீங்க, உங்களை நான் பார்த்தேன் பிரதர். நான் சொன்னேன், நீங்கள் வரல, எங்களெல்லாம் கூப்பிடுவாங்களா பிரதர்? அப்போ அவனுக்குள்ளே என்னென்னா எங்களை கூப்பிடல. அதுபோல் இப்போ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்கள், உங்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தது been elected, not selected, you have been elected. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை, அவரு உங்களை செலக்ட் பண்ணி, உங்களை எலெக்ட் பண்ணி, உங்களை கொண்டு வந்து நிறுத்துறாரு. நானும் சீஷன் ஆவேன் அப்படின்னு ஊரெல்லாம் இருக்கிறவன்ட்டான். கர்த்தர் சொன்னார், இங்கே இருங்க, நான் மேலே மேலே போகிறேன், நான் ஜெபம் பண்ணுவேன், கீழே வருவேன். பிதா சொன்னார், நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சொல்ல 12 பேரை மட்டும் கூப்பிடு, மற்றவங்கெல்லாம் துரத்தி விட்டுரு. 12 பேரை சொல்கிறாரு. அவங்கெல்லாம் வந்தாங்க. உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் தான் எனக்கு சீடர்கள். அதுபோல் கர்த்தர் இந்த பட் ரோட் பகுதியில், இந்த சென்னை பகுதியில் எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்டார். கரங்களை வைத்தலையிலேயோ சொல்லுங்கள். 3வது தகுதி, உண்மையுள்ளவர்கள். நீதிமொழிகள் 28:20 நினைக்கிறேன். உண்மையுள்ள மனிதன். அப்போ உங்களில் பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்கள் உண்மையில் ஏதோ ஒரு குறை, ஒரு ஓட்டை. உண்மையுள்ளவர்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளவனாக இருந்தார். தானியேலிடத்தில் உண்மை இருந்தபடியினால் அவரிடத்தில் குற்றத்தின் முகாந்தரத்தை காண முடியவில்லை. தாவீது தன் இருதயத்தின் உண்மையின்படி ஆடுகளை மேய்த்தான். கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையுள்ள மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையுள்ள மனுஷன். அவருடைய வாழ்க்கையிலே அந்த உண்மை இருந்தபடியினாலே, உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்துக்கு என்னை அவர் தெரிந்து கொண்டார். சவுலா இருந்தபொழுது அவனிடத்தில் உண்மை இல்லை. பவுலாய் மாறின பிறகு புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கும் பாத்திரமாக உன்னை தெரிந்து கொண்டேன். காரணம் என்ன? உன்னிடத்தில் உண்மை. எலெக்ஷன் நேரத்தில் எல்லா ரேஷன்காரங்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு இல்லை எவ்வளோ கொடுத்தாங்க? என்னங்க 6,000 கொடுத்தாங்களா? தெரியலையா? வாங்கி தின்னுபிட்டு 6,000 என்ன அது? 6,000 கொடுத்தாங்களா? வேறு எது கொடுத்தாங்க? மழை. ஆனால் அந்த மழை வந்திருந்தாலும் எல்லாருக்கும் கிடையாது. அப்படி தானேங்க பாதிக்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒருத்தன் காரில் வந்து வாங்கி போகிறான். இவன் பாதிக்கப்பட்டானா? இலவசமாக டிவி கொடுத்தாங்க, அதையும் ஒருத்தன் காரில் வாங்கின்னு தலைமையில் தூக்கிட்டு போகிறான். மானம் கட்டவன். யூ நாட் எலிஜிபிள். அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லை? 1000 ரூபாய். இன்னும் எதுக்குமே தலையாட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? பெட்ரோலில் கொடுக்கலையா? கொடுத்தாங்க இல்லைங்க. அதுவும் அந்த ரேஷன் கார்டில் 2 கலர் இருக்காமே, க்ரீனு அப்புறம் ஒயிட்டு வந்து கொயிட்டாமே. அப்படியா? ஒயிட் கார்டுக்கு ஒன்றும் கிடையாதாமே, அப்படி தானே? நீங்கள் என் கூட பேசாதீங்க, இவர் எதுக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். சொல்லுமா என்னம்மா? அது அப்புறங்க இப்படி சொல்கிறேன், சக்கரை கார்டு கரெக்டா? சக்கரை கார்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும், இப்போ எங்களுக்கு சக்கரை கார்டு. அப்போது என் கூட வேலை செய்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க சொன்னேன், ஐயா உங்களுக்கு இது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கார்டை மாற்றிருங்களேன். கார்டை மாற்றுறதா? அதாவது எங்களுக்கு வருமானம் நிறைய இருக்குது, ஆனால் உங்களுக்கு சர்க்கரை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்ட்டு எங்களுக்கு அந்த கார்டு கொடுக்குறான். ஒன்று அவங்க சொல்கிறாங்க, என்னங்க பக்கத்து வீட்டுக்காரி 2 கார் வச்சுருக்கிறா, அவள் மாற்றிட்டாங்க. அவள் பிச்சைக்காரி, 2 கார் வச்சுருக்கிற, 3000 சதுர அடியில் வீடு இருக்குது, இவ்வளோ வசதி இருந்தும் உன் புத்தி கேவலம், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அதை நீ வாங்கலாம் என்று உன் காடை மாத்திரையே. உண்மை இருக்கா உங்கள்கிட்ட? அந்த மாதிரி யாராவது காடை மாற்றி 1000 ரூபாய் வாங்கி தின்னீங்கன்னா உங்களுக்கு வயிற்றால போகும். ஜாக்கிரதையாக இருங்க, போய் மாற்றிருங்க. கர்த்தர் தான் நம்மளை நல்லா வச்சுருக்காருலங்க.
ஒரு ஏழை பொழைச்சிட்டு போட்டோம், அதையே நம்ம அபகரிக்கணும்? நல்லா யோசித்து பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், இவர்களிடத்திலே அறிவின் வாசனை இருக்கும். அந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to God. எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம்.